அனைவருக்கும் வணக்கம். சிவ அனுகிரம் அனைவருக்கும் சித்திகட்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு கர்மா டீடாக்ஸ் பத்தின பதிவு தான். இந்த பதிவுல நம்ம வந்து அதாவது உலகத்திலே 33 கோடி தேவர்களுக்கு 33 கோடி மந்திரங்கள் இருக்கின்றன. அவ்வளவு மந்திரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் யூடியூப். சில பேருக்கு சிவனை பிடிக்கும், சில பேருக்கு முருகனை பிடிக்கும், சில பேருக்கு அம்மனை பிடிக்கும். அவங்க அவங்களோட இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த மந்திரங்களை எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இல்லாத மந்திரங்களே இல்லை என்கிற லெவல்ல இந்த மந்திரங்களானது யூடியூப்ல வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுல நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான 5 மந்திரங்கள் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையிலே தடைகளையும் கர்ம வினைகளையும் கம்மி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த மந்திரங்களை நீங்கள் தினசரி கேட்பதனால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். ஒரு 40 to 40 minutes 1 hour ஆகும். காலைல நீங்க எழுந்திரிச்சிட்டு யூடியூப்ல அதை போட்டு விட்டு நீங்க யூ கேன் ஸ்டார்ட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். அது காதுல அது தானா கேட்டுட்டு இருக்கும் போது மனசு தானா ஆத்மா அதை தானா கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களோட எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. அந்த சரௌண்டிங்கும் பியூரிஃபை ஆகும். அந்த மந்திரம் கேட்கக்கூடிய சரௌண்டிங்கும் பியூரிஃபை ஆகும். முதலில் நாம் கேட்கக்கூடிய மந்திரமாக விநாயகர் அகவல் வருகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் விநாயகர் அகவல் சிதக்கலப சிந்தாமணிப்பும். இது ஒரு யோக சாஸ்திரம். இதுல இல்லாத யோக ரகசியங்களே கிடையாது. பிளஸ் விநாயகர் வழிபாடு தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. முதலில் விக்னம் இல்லாமல் அந்த நாள் நடப்பதற்கு விநாயகர் அகவல். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்திரமாக விநாயகர் அகவல் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெற்றால் மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். இரண்டாவதாக வருது ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மந்திரம். நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், கர்ம வினையை நீக்கக்கூடிய சகல பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரே கடவுள் சூரிய பகவான் மட்டுமே. சாரி, ஒரே கிரகம் சூரிய பகவான் மட்டுமே. சூரிய பகவானுக்கு அதிதேவதை பிரத்யதி தேவதையாக, அதிதேவதையாக சிவனும் பிரத்யதி தேவதையாக நாராயணனும் வருகிறார்கள். ஸோ பிரைமாடல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே சூரியனை கம்பேர் பண்ணுவாங்க. இது ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரமானது ராவணனை அழிப்பதற்காக ராமனுக்கு அகஸ்திய பெருமானால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரமாகும். இது தமிழ்லயும் இருக்கு, சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு. நீங்க எந்த மொழியில வேணா கேட்கலாம். ஓகே, சூரிய பகவானுடைய பெருமைகளை கேட்பதற்கு விடிய காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கேட்டாலும் சரி, சூரியன் உதித்த பிறகு கேட்டாலும் சரி. லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது ஏன்னா, முதலில் கணபதி வழிபாடு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன் சந்திரர்கள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள். ஓகே, சோ இது 2வதாக அமையக்கூடிய மந்திரமாகும். 3வதாக அமையக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு மந்திரமாக அமைகிறது. இது நான் சொல்லல சார், காஞ்சி மகாபிரிவர் சொல்லியிருக்காரு. KN ராவ்னு அஸ்ட்ராலஜி, ஆல்மோஸ்ட் ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ராலஜி KN ராவ் சொல்லியிருக்காரு. மற்றும் பல ஜோதிட வித்வான்கள், ஜோதிட ஞானிகள், சித்தயோகி சிவதாசன் சவி இதுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமத்துல என்னென்ன பேருக்கு என்னென்ன பலன் இருக்குன்ற லெவல் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் கீதா உபதேசம் பற்றியும் தனியா அவரோட புத்தகங்கள்ல டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. ஸோ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய பெருமாளின் 1000 நாமங்களை கேட்பதினால் முதல்ல உங்களுக்கு வீட்டுல இருக்கிற கடன் தொல்லை விலகும். ஃபர்ஸ்ட் விஷயம், கடன் வெளியில போகும், நோய் கம்மியாகும். காஞ்சி பெரியவருக்கு உடம்பு சரியாக போனப்ப, ஒரு ஜுரம் வரப்ப, அவர் பண்டிதர்களை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி அந்த மந்திரத்தின் மகிமையை வெளிக்காட்டுவதற்காகவே அடுத்த 5 நிமிஷத்துல குணமாகி வெளில வந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறுல நான் படித்திருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை தினசரி நீங்கள் கேட்பதினால் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும். அதாவது 6ஆம் இடம், 6, 12 இதுல இருக்கிற பேட் எஃபர்ட்ஸ் நல்லிஃபை பண்றதுக்கு 8ஆம் இடம் கவசம். கவசத்துக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டேன். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிக ராசிக்குரிய கிரகம் முருகன். ஓகே, ஸோ அந்த முருகனோட கந்த சஷ்டி கவசத்தை கேட்கிறப்ப நம்ம அவமானங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் அசிங்கங்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 6, 12க்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த ஆதித்ய ஹிருதயம், விநாயகர் அகவல், ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இது 3ம் நீங்க தினசரி கேட்பதினால் உங்களுக்கு வாழ்க்கையில சுலபனா நன்மைகளை அடைய முடியுது. இதுவும் இல்லாம சின்னதா ஒரு மந்திரம் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஊவாச்சா என்று சொல்வார்கள். ஒரு மந்திரம் சொல்றப்ப கடைசியா அந்த மந்திரத்தை பத்தி தேவர்கள் டிஸ்கஸ் பண்ற மாதிரி சில லைன்ஸ் வரும். விஷ்ணு சகஸ்ரநாமன்றது பீஷ்மரால் தர்மருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பீஷ்மர் மகாபாரத போர்ல
தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்து அம்புத்துணி படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த போது தர்மருக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை உபதேசித்தாக ஐதீகம். இதை பத்தி பரமசிவனும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இது சொன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய ஃபுல்லா சொன்ன பாராயண பலன் கிடைக்கும்பாங்க. இது ஒரு 25 minutes to 30 minutes ஆகும் அந்த மந்திரமானது கேட்பதற்கு. நீங்க காலையில ஒரு முறை போட்டு கேட்கலாம், சாயந்தரம் ஒரு முறை போட்டு கேட்கலாம். உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களையும் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகுது. ஸோ விஷ்ணு சகஸ்ரநாமம் இட் இஸ் கம்பல்சரி. ஓகே, இதை நீங்கள் நான் சிவானுகிரகம் வச்சுட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல நினைக்காங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரா. எல்லா கடவுளும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், நாராயணர் ஒண்ணுதான், பிரம்மா ஒண்ணுதான், அனைத்து தேவர்களுமே ஒன்றுதான். இறைவன் ஒரு ஜோதி வடிவம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் கண்டுபிடிக்கப்பட்ட சில முறைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு தான் இந்த வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸோ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதினால் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் குறைந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை தினமும் கேட்பதினால் நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடையப்பெறுகிறீர்கள். 6, 12 இந்த 2 ஸ்தானத்துக்கும் நிவர்த்தியாக விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை கேட்பதினால் உங்கள் வாழ்க்கை வரம் பெறுகிறது. அடுத்ததான் நம்ம வருவோம் குடும்பத்துக்கு வரும். குடும்பம் நிம்மதியா இருக்கணும் இல்லையா? கனகதாரா ஸ்தோத்திரம் இல்ல ஸ்ரீ சுக்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள். ஸ்ரீ சுக்தம் சின்ன வருஷன் ஒரு 3 minutes வரும். கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியது ஆதிசங்கரால் சொல்லப்பட்ட ஒரு மந்திரமாகும். ஒரு ஏழை வீட்டுல ஒரு பிச்சை எடுக்க போறாரு. அந்த வீட்டுல அந்த அம்மாட்ட எதுவுமே இல்லை. அவங்க போயிட்டு ஒரு நெல்லிக்கனிய வீட்டுல அந்த நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கு, நெல்லிக்கனியை பிச்சை பாத்திரத்தில் இடுகிறார். அந்த தாயின் நல்ல உள்ளத்தையும் அவர்களுடைய ஏழ்மையை நினைத்து வருந்திய ஆதிசங்கரர் பிரபஞ்சத்தின் நாயகியான மகாலட்சுமி தேவியை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாட தங்க நெல்லிக்காய் மழையாக பொழிகிறது. இது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு மந்திரம். ஸ்ரீ சுக்தம் என்பது லக்ஷ்மியின் புகழை சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாகும். இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நாயகி. இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பொருள். அருள்லாம் அப்புறம் தான். பொருள் இருந்தாதான் அருளையே தேட முடியும். நீ கோயிலுக்கு போகணும்னாலே காசு வேணும். காசு இல்லாம கோயிலுக்கு போக முடியாது. ஸோ பொருள் ரொம்ப முக்கியம். இதை பல ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இவன் மத இதெல்லாம் சொல்லுவாங்க. காசை நல்ல வழியில எவ்வளவு முடியுமோ சேர்த்து வச்சுக்கிறது தப்பே கிடையாது. காசு இருந்தாதான் தானம் பண்ண முடியும், தர்மம் பண்ண முடியும். ஸோ பொருள் மிக மிக முக்கியமானது. கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்பதினால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடையப்பெறுகிறீர்கள். அடுத்ததா கேட்க வேண்டியது ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிவதாண்டவ ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய எஃபெக்டையும் இல்லை, நவகிரக எஃபெக்டையும் கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் சிவதாண்டவம். ராவணன் படியா போட்டி என்னது, இதை பத்தி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஓகே, சிவதாண்டவ ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்பதினால் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அது முடியாதவர்கள் துர்கா சப்தம் என்று சொல்லக்கூடிய துர்கையின் மந்திரத்தை கேட்பதினால், விஷ்ணுவின் சகோதரியான துர்கையின் மந்திரத்தை கேட்பதினால் எய்தர் ஆப்ஷன் எய்தர் சிவதாண்டவம் இல்ல துர்கா சப்தம், இந்த 2 மந்திரங்களும் உங்க விருப்பமான மந்திரங்களை உங்களை கேட்பதினால் நீங்கள் வாழ்க்கையிலே நன்மை அடையப்படுகிறீர்கள். 5வதா உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தோட மந்திர முறைகளையும் கேட்கலாம். இதுல சாண்டிங்ஸ் இருக்கு, ராமநாம சாண்டிங்ஸ் இருக்கு. ராமநாம போல ஒரு உயர்ந்த விஷயம் எதுவும் கிடையாது. அது தனி பதிவு இந்த ராமநாமாக்காக கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவன் அனைவரும் சித்திக்கிட்டோம்.